முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நன்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள் இன்றைய தினம் எண்ணப்பட்டு வெளியாகி வந்த நிலையில் தற்போது 88 தொகுதிகளில் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 11 மணி அளவிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று முன்னிலை நிலவரங்கள் தெரிவித்தன. தற்பொழுது வெற்றி முடிவுகள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு தொகுதியினுடைய வெற்றி நிலவரங்கள் வெளியாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 25 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 6 தொகுதிகளிலும், லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் 3 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 1 தொகுதிகளிலும், அதே போல அசதுதீன் ஒவைசியினுடைய கட்சி AIMIM கட்சி 4 தொகுதிகளிலும், பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் CPI மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும், CPI மார்க்சிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பீகாரில் மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 162 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் 81 தொகுதிகளில் வெற்றி நிலவரம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.